ஜி ஜி தலை என்ன தலை பிளாங்காக உட்காந்துட்டாப்புல? இது பிளாங்காக உட்காந்துட்டு இருக்கானா? வரும்போது நல்லா தான் தலை இருந்தான், என்னாச்சு தெரியலையே. அப்படியே பேசுங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் உறைஞ்சி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜி ஜி என்ன ஜி என்ன தளபதி படம் தள்ளி போயிடுச்சுடா. நீ உறைஞ்சி போய் உட்காந்து இந்த மட்டும் தள்ளி போக. சரி ஓகே படுத்தாது ஜி. இப்போ மேட்ரு என்னன்னா, காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நம்ம பெரிய படம் பார்க்குறோம், அதே படத்தையே போட்டு தாக்குறோம். ஆனால் சின்ன படம்லாம் வந்துட்டு இருக்கு, அதை பார்க்காம தவிர்க்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் சின்ன மேட்ரு. நீ எதை பற்றிடா பேசுகிற? இதோ அவர் சொல்லுவார் பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்மைலி என்டர்டைன்மெண்ட். இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா கிஸ் மூவியை பற்றி பேச போகிறோம். கிஸ் மூவியை பற்றி டபுள் மீனிங்கில் இல்லாமல் ஒரே மீனிங்கில் பக்காவாக எங்கள் வீடியோவில் தரமாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பேச போகிறோம். பார்க்கலாமா? சொல்லுப்பா. என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த பொங்கல் இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு கடைசியாக பொங்கல் ஆரம்பிக்காமலே இன்னும் நிற்குவீங்களே ப்ரோ. சொல்லுங்க. ஜனநாயகன் படம் போஸ்ட் பண்ணு, விஜய் ஃபேனு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ விஜய் ஃபேனு தான் இல்லைன்னு சொல்ல, இப்போ அதான் தள்ளி போயிடுச்சுல. இப்போ அதே நாமளும் அது தள்ளி வச்சுட்டு இப்போ போன வருஷம் அந்த படத்தை ஏதாவது ஒரு மிஸ்டி படத்தை பற்றி பேசலாம். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த நீங்கள் என்ன ப்ரோ, நீங்களும் அதை பற்றி வச்சுட்டு பேசலாம் ப்ரோ. ஆக்சுவலாக படத்தை ஜனநாயகனே நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, படம் கேசரியாக இருக்காது, பிரியாணியாக இருக்கும்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா நான் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன், அது கேசரியோ பிரியாணியோ அது இப்போதைக்கு இல்லை, தள்ளி போயிடுச்சு. போன வருஷத்தில் மிஸ் பண்ண படத்தை பற்றி பேசலாம். மிஸ் பண்ண படத்தை பற்றி பேசுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? போன வருஷம் மிஸ் பண்ண படம்னா நிறைய படம் இருக்குது. போன வருஷம் மிஸ் பண்ண படம்னா, ஆனால் நம்ம எப்போவுமே பெரிய படங்கள் லைக் போன வருஷம் அந்த பெரிய படங்களை பற்றி பார்த்து சின்ன சின்ன படங்கள் நடுவில் வந்தது பார்த்தீங்களா, அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் ஆடியன்ஸும் ரொம்ப ரிக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, சின்ன சின்ன படத்தை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அதில் ஒன் ஆஃப் தி படம் கிஸ். அந்த டைட்டிலுக்காகவே அந்த படத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து வாரிசு படம் அப்போ போயிட்டு நான் ஒரு வாரிசு கொடுங்கனாலும் தப்பு, தேட்டரில் போயிட்டு கேட்க முடியாது. அதே மாதிரி கிஸ் படம் அப்போ நான் போய் தேட்டரில் நான் ஒரு கிஸ்ஸு நான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. நான் போயிட்டு தேட்டரில் ஆனால் ஒரு கிஸ்ஸுன்னா அவர் பார்த்த வித்தியாசமாக பார்த்தாரு. கிஸ் படத்துக்கு ஒரு டிக்கெட் தாங்கண்ணா அப்படின்னு. இத்தனைக்கும் நான் வந்து நல்ல கூட்டமாக இருக்குன்னு தான் நினச்சி போனேன். தேட்டரில் யாருமே இல்லை. இன்னும் எப்படி இருப்பாங்க? இல்லை, தேட்டரில் யாருமே இல்லை. இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் டேல யாருமே இல்லை. அது பெருசாக யாரும் நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் சதீஷ் இன்டர்வியூ சொல்கிற மாதிரி, இன்டர்வியூ பார்த்துட்டீங்க, படத்துக்கு வராமல் போயிட்டீங்கன்ற மாதிரி. இன்டர்வியூ பார்த்துட்டு கிஸ் படம் தேட்டரில் பார்த்தீங்களா இல்லை ஃபோன்லையா? இல்லை, நான் ஃபோனில் தான் ப்ரோ பார்த்தேன். ப்ரோ, நான் வந்து தேட்டரில் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் அன்னைக்கு பார்க்க முடியாமல் ஃபோனில் பார்த்தேன். எனக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, கிஸ்ன்ற படம் சரி எப்படி லவ் படமாக இருக்கும், கப்புள்ஸாக இருப்பானுங்க, நம்ம தேட்டருக்கு போனால் ரசித்து பார்க்கவும் முடியாது. ப்ளஸ் படத்தில் கிஸ்ஸுன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதான் சரி ஃபோன்லேயே பார்த்துலாம். ஸ்டோரி வந்தோன்னா இருக்கும். ஆனால் செம்ம ஸ்டோரி ப்ரோ. ஆனால் படம் வந்து செம்ம படம். எடுத்த விதம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கு ரிவ்யூஸ் கூட நல்லா தான் வந்துச்சு. ஆனால் கிரிட்டிக் சைட்லேருந்து கூட நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான். ஆனால் என்ன நோட்டீஸ் பண்ணல எல்லாம் நிறைய பேர். ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அதில் வந்து நானும் ஒருத்தன், ப்ரோ ஒருத்தர். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்களா? நான் கிஸ் படம் போன சினாரியாவே பயங்கரமாக இருக்கும். அது எப்படின்னா, எனக்கு வந்து அன்றைக்கி காலேஜில் கடுப்பாக இருந்துச்சு. காலேஜ் கிளம்பலான்னு பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். வீட்டில் இருந்தேன்னா முடிஞ்சு, வீட்டில் இருந்தேன்னா சொல்லி ஆமாம் சரி வீட்டில் இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது எஸ்கேப் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் டிக்கெட் நியூ எடுத்து பார்த்தா கிஸ்ன்னு ஃபஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அதில் வந்து கிஸ் படம் எனக்கு வந்து திருடின்னு ஒரு சாங் இருக்கும். திருடின்னு ஒரு சாங் இருந்துச்சு. அதை வச்சு தான் எனக்கு அந்த அப்படி ஒரு படம் வருது எனக்கு தெரியும். சரி ஓகே, எனக்கு வந்து கவின் இருக்கான்னா மினிமம் கேரண்டி படம் நல்லா இருந்துரும்னு ஒரு நம்பிக்கை. டேரக்டர் வந்து சதீஷ்னாங்க. சரி கொஞ்சம் காமெடி ஏதாவது இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரக்டர் சதீஷ் வந்து டான்ஸ் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவாகவே. அவர்கிட்ட இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நானும் எதிர்பார்க்கல. மனுஷன் பின்னிட்டான் போல, நல்லா ஃபீல் குட் படமாக கொடுத்துட்டான். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவர் லவ்வே பண்ண மாட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி தான். நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா, சதீஷ் கிட்டேருந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா,
ஓகே ஒருத்தனுக்கு வந்து ஒரு எதாச்சியோ ஒரு கிஸ் அடிச்சு ஒரு லவ் வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆமா அங்க ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் பங்கமா வச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து எப்படின்னா, நான் வந்து புராண கதையில வந்து லைக் பண்ணி பாக்குறேன் ப்ரோ. சின்ன வயசுல இந்த ராமாயணம், மகாபாரதம், அதுக்கப்புறம் இந்த தலைவன் தலைவி பத்தி 17 கீழ்கணக்கு நூல்கள், அந்த மாதிரி அதெல்லாம் செமையா இருக்கும். ஸோ இதுல வந்து இது வந்து எப்படின்னா ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்டது, இவனுங்களா தான் எழுதியிருக்காங்க. எழுதுனதும் அவ்வளோ சூப்பரா ரசிச்சு இது பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாக்குற சொல்ல, அந்த படத்துல வந்து அவன் கையில ஒரு புக் வரும், அந்த புக்ல இவன் பேரே போட்டிருக்கான் நெல்சன் சொல்லிட்டு. அதுலதான் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அவன் தான் அரசன்னு ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க இல்லையா, அப்புறம் கடைசியில அவன் அந்த சிப்பாயின்றாங்க. அது இருக்கலாம். ஏன் நீ ஏன் அந்த இவனை பத்தி யோசிக்கிற? ஓ அது ஓபன் எண்டிங் தெரியல எனக்கு. படம் அந்த எண்டிங் மட்டுமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எனக்கு அது அந்த ஒரு விஷயம் புரியல. ஆனா மத்தபடி அந்த ஹோல் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனா படம் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வைஸா இருக்கலாம், அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை வச்சு இப்போ 2 பேரும் கிஸ் அடிச்சா இவருக்கு அவங்களோட ஃபியூச்சரே தெரிய வருதுன்றதெல்லாம் காமிச்சு, ஆனா இவரு யாரையும் கிஸ் அடிச்சது இல்ல. ஆனா அவங்க கிஸ் அடிக்கும் போது, கப்புள்ஸா கிஸ் அடிக்கும் போது அதை பார்த்து ஃபர்ஸ்ட் அவன் தம்பி கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இந்த படத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா, இப்ப ஒரு சில படத்துல வந்து அந்த கிஸ்ஸை வந்து எப்படி ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது, ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணி டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி. ஓகேவா, எப்படின்னா அது வந்து டேபு மாதிரி சில படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து ரொம்ப கிஸ்ன்றது லவ்ல ஒரு விஷயம் நடக்கிறது தான், நார்மலான விஷயம் சொல்லிட்டு படத்துல ஜஸ்ட் லைக் தட், அதுவும் ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயம் தான், ரொம்ப பெருசா செக்ஷுவலைஸ் பண்ணாம அது லவ்வை வந்து வெளிப்படுத்துற விதமா ஈஸியா காமிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ வந்து லவ்வை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு மனுஷன் லவ்வையே வெறுப்பா பாக்குற ஒருத்தன், ஆனா அவன் ஒரு நாயோட ஃபீலிங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்குனா, அப்ப எந்த அளவுக்கு அவன் லைஃப் வந்து இம்பாக்ட் மாத்திருக்கும். லைக் இவன் வந்து லவ் மேலே இவனுக்கு நம்பிக்கையே இல்லைன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் இவங்க அப்பா அம்மா வந்து ஒன்றா தான் இருப்பாங்க, லவ் மேரேஜ்னு தான் சொல்லுவாங்க. சொந்த அப்பா அம்மாவே பிரிச்சு விட்டுருவான். சொந்த அப்பா அம்மாவே பிரிச்சு விட்டுருவாங்க தாண்டி அவன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் நிறைய விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அப்புறம் அவங்களே சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய லைக் அந்த ஒரு காமெடி ரோல் பண்ணுறதுக்கு காமெடி ரோல். லைக் எப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள லவ் கரெக்டாக தான் இருக்கும். பட் அவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணே வேற, அவங்க அப்பா லவ் பண்ண பொண்ணே வேற. அன்ஃபார்ச்சுனேட்டாக பிரிஞ்சுட்டாங்க. பட் இந்த கதையில் என்னன்னா, வெறும் கவின் ஸ்டோரி லைக் ஹீரோவோட ஸ்டோரியை மட்டுமே காமிச்சு அந்த பக்கம் போகாம அந்த சப்ளாட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் முக்கியமா அந்த நாய் சீன்லாம் வந்து ரொம்ப ஒரு ஐ திங்க் அது எவ்வளோ சைலண்டாவே போகும். அந்த நாய் வந்த சீன் ஃபுல்லாவே சைலண்டாவே இருக்கும், டைலாக்ஸ் எதுவும் இருக்காது, பார்க்கறதுக்கும் ஃபீல் குட்டா இருக்கும். அங்க அந்த எமோஷனை நல்லா கன்வே பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ நம்ம லவ் ஸ்டோரி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஒரு லவ் ஸ்டோரி இது நிறைய படங்கள் வந்து இப்போ தாக்கப்படலாம். நிச்சயமான பொண்ணா இருக்கும். சாரி ரெமோ எஸ்கே, நான் எனக்கும் எஸ்கே பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. நிச்சயமான பொண்ணா இருக்கும், அவளை துரத்தி லவ் பண்ற மாதிரி இருக்கும். முக்காசி அந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஆனா இது ஒரு லவ் படம் தான். இதுல வந்து இந்த பையனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பையனோட தம்பி ஒரு பேக் ஸ்டோரி, அந்த பையனோட அப்பா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, ஏன் அந்த சின்னதா ஒரு நாய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கேரக்டருக்குமே ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன் சும்மா வந்து சாக போறேன்னு வருவான், அதுதான் ஒரு பர்பஸ் இருக்கு. ஆமா, இந்த படத்தோட மெயின் என்னன்னா டெஸ்டினி. யார் கூட சேரணும், எப்படி சேரணும், அதெல்லாம் வந்து டெஸ்டினி தான். அது வந்து எவ்வளவுதான் அந்த புக் இதெல்லாம் வச்சிருந்தா கூட படம் கரெக்ட். காதலோ காவியமோ தான் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவனுக்கு மாறுது. அப்பதான் அவனுக்கு புரிய வருது நிறைய விஷயம். அவன் நெகட்டிவா பாக்குற விஷயம்லாம் அவனுக்கு இப்போ பாசிட்டிவா மாறுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் இப்போ நம்ம ஸ்டோரி வைஸா பார்த்துட்டோம். ஓகேவா, சினிமோட்டோகிராஃபி ஓகே. நம்ம சினிமோட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தா ஹரிஷ் கண்ணன். எங்க ஒரு காமெடியான விஷயம்னு சொல்ல முடியாது. நான் யோசிச்ச வரைக்கும் ஜனநாயகன் அந்த கேசரி அவரு கிண்டி இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நான் ஹரிஷ் கண்ணனோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்ஸ் எடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படம் கோப்ரா இருந்துச்சு, ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன படம் கோப்ரா வந்து ஆஹாவா, எனக்கு சினிமோட்டோகிராஃபி கோப்ரா பத்தி சொல்லணும்னா அது வந்து நல்ல படம் தான். பட் ஆனா எப்படின்னா சினிமோட்டோகிராஃபி வைஸ் நல்லா இருந்துச்சு. கதையை பத்தி பேசலாம். இன்னொன்னு படத்தோட டியூரேஷன் தான் ப்ரோ. எந்த ஒரு படமா இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் 2 hour இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. இது 3 hourக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் வாட்ச பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம அதுக்கு தனியாக ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். இப்போ நம்ம கிஸ் பத்தி பேசுவோம், நம்ம டாபிக் விட்டு எங்கேயோ போறோம்னு நினைக்கிறேன். அதாவது ஹரிஷ் கண்ணனோட ஃபர்ஸ்ட் கோப்ரா, அதுக்கப்புறம் என்ன படம்னு பார்த்தா அலண்டு போயிட்டேன், பகவத் கேசரி. கிண்டி விட்டாயா கேசரி, இவன் கிட்டதான் கேசரியா இது எனக்கு. ஆனா பிரியாணியா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா. ஆமா, படம் தள்ளி போயிடுச்சு, மறந்துடாதீங்க, படம் தள்ளி போயிடுச்சு. இப்போ நம்ம அதை பத்தி பேச வேணாம். சரி, அவரோட சினிமாட்டோகிராஃபி வைஸ் படம் ரொம்ப பிளசண்டா. நடுவில் வந்து ஒருத்தர் வந்தாப்புல, அவர் ஓயந்தன் பேபி கூட அது பிரச்சனை இல்லை. இப்போ
ஃபீல் குட்டாக எடுக்கிறேன்ட்டு நடுவில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனப்பல ஞாபகம் இருக்க நீக்கு. ஆக்சுவலாக அது வந்து அது என்ன படம்னே எனக்கு புரியல. ஆக்சுவலாக அது வந்து ஸ்பூஃப் மாதிரி தான் இருந்துச்சு படமே எனக்கு. தெரியல அது ஒரு ஃபன். சரி அதை விடுங்க. இவர் படம் வந்து இப்படி ஒரு மாதிரி கலர் வந்து லைட்டாக ஒரு நமக்கு எப்படி சொல்ல ரொம்ப இந்த கூலி இந்த மாதிரி ரொம்ப ஆக்ஷன் மூவிஸாக பார்த்துட்டு கேங்ஸ்டராக பார்த்துட்டு இருக்கப்ப ஐக்கு ப்ளீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு படம். அதுக்கேற்ற மாதிரியான நல்ல கலர்ஸ் யூஸ் பண்ணி. ஆனா இந்த படம் மட்டும் கேரளா இண்டஸ்ட்ரியில வந்துருந்துச்சுன்னா டாப் லெவலில் தூக்கிட்டு போயிருக்கும் ப்ரோ. கேரளால வந்திருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம இது நம்ம மட்டும் இல்ல ஊரே சொல்லும். ஆனா நம்ம எங்க படம் விட்டா எவனும் பார்க்க மாட்டான். ஆனா கேரளா படம் பிடிக்கும். இங்க வர படத்தை எவனுமே அவ்வளோ தேட்டருக்கு போய் சந்தோஷம் ப்ரோ. மெய்யழகனையே விடுங்க, அது ஒரு டிராமாக்குள்ள போய்டும். மெய்யழகனை பத்திலாம் எடுத்தீங்கன்னா மெய்யழகன் வீடியோஸ் கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்ம் அதை பத்தி நாங்க பேசுவோம். அதெல்லாம் மெய்யழகன்லாம் தரமான சம்பவம்ப்பா. அதாவது நீங்க மற்ற படங்கள்லாம் டப்பிங்ல பண்ணாலும் பாக்குறீங்க, அதே லாங்குவேஜ்ல பாக்குறீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்துக்கு ஆதரவு கொடுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்ப நாம எவ்வளவு விஷயங்கள் பேசுறதா இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு லவ்ல சொல்றோம்ல, அதே மாதிரி ரிலீஸ் ஆகும்போது நல்ல படத்தோட அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுப்பா. முக்கியமா மாரிசன் படம் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி மாரிசன் கூட நல்ல படம். ரைட். அப்புறம் இந்த கிஸ் படத்துல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணல. சினிமாட்டோகிராஃபி சொல்லிட்டோம், டைரக்ஷன் சொல்லிட்டோம். ஜென் மார்டின் உங்க எல்லாருக்குமே தெரியும், டாடா படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக இந்த படத்தில் எவ்வளோ சாங்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, அதில் ஒரு சாங் வந்து விட்டுருங்க, ஜில்லேலம்மா அதை ஓரமாக வச்சுருங்க. அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அதை தாண்டி அந்த கிளைமேக்ஸில் வந்து என்னாலே அந்த கிளைமேக்ஸ் சாங்கு தான் வந்து கடைசி கிளைமேக்ஸில் எனக்கே ஒரு ஃபீல் குட் மூமெண்ட். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு காவிய காதலையும் லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸையும் முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாங். ஆமாம். அப்புறம் அந்த திருடி சாங் ரொம்ப எப்படி சொல்ல, அதோட சினிமாட்டோகிராஃபியே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி பிங்க் காதல சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி கஷ்டப்பட்டு ஒரு பிங்க் டோன்ல எடுத்திருப்பாங்க. அதுவே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லவ் வேணா ரிலேஷன்ஷிப் வேணான்னு ஒரு சாங் இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபன் டோன்ல, அதுவுமே சூப்பரா இருக்கும். இப்படி எல்லாமே அந்த படத்துல ஓஎஸ்டியும் சூப்பரா இருக்கும். இன்டர்வல்ல அந்த கிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் வரும், அப்போ ஒரு ஒரு மியூசிக் வரும். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அன்னோட்டிஸ்ட் ஆல்பம் வந்து கிஸ். ஆமா, கிஸ்ஸோட ஆல்பம் ஒரு அன்னோட்டிஸ்ட் ஆல்பம் தான். யாருக்குமே ஏன் அது பெருசா போல. ஏன்னா நடுவில் நம்ம இசை கிறுக்கன் சாய் அபயங்கர் வந்து மியூசிக் போட்டு அடிச்சு நவுத்துனனால கிஸ்ஸே வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டோம். அதாவது இந்த தவிர்க்க முடியாத மியூசிக் அவர் கொடுத்திருந்தாலும் நம்ம தவிர்த்து வச்சிருந்தோம். அதுதான் கொஞ்சம். அதாவது இந்த ஜென்ரேஷன்ல எப்படின்னா, நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு தான் கிடைக்கணும்ன்றதை தாண்டி நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு கிடைக்கலனாலும் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச ஒரு படம் கிஸ். அப்படியும் தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வேற கதை தோணுச்சு லைட்டா. நான் டக்குனு இப்ப அந்த டியூடுக்கு போயிட்டேன். இப்ப லவ் பண்ண பொண்ணு நம்ம பிரதீப் ரங்கநாதன் பத்திலாம் எதுவும் சொல்றது இல்ல ப்ரோ. அவரோட ஃபேன் தான் நாம ஒரு ஃபேன் தான். அவர் படம் நமக்கு பிடிக்கும். அவர் ஒரு விஷயம் பண்றாருன்னா ஷிப் பண்ற விதம் நல்லா இருக்கு. லைக் பிளடி பேக்கர் டு கிஸ். ஆக்சுவலா அவர் கொஞ்சம் பிளடி பேக்கருக்கு ஒரு வீடியோ வரணும்னு நினைக்கிறேன். பிளடி பேக்கரை பத்தி தனியா பேசணும். ஆனா கிஸ் படத்தை பத்தி இப்ப பேசுறதுனால கிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் லுக்ல இருப்பாரு, பாக்குறதுக்கும் நல்லா இருப்பாரு. காமெடிலாம் சதீஷ் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இந்த லைட்டா பாக்க. அவர் டோன் கூட அப்படிதான் இருந்தது. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி பேசிப்பாம ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆமா கரெக்ட். இப்போ எப்படின்னா கப்பிள்ஸ் இருப்பாங்க, நாங்க சொல்லுன்னு ஒரு காதல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போய் நிப்பாங்க. அதெல்லாம் இந்த இயல்பா பசங்களுக்குள்ள வரும். ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கு. காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க, காமெடி ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. நிறைய சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எமோஷனோட ரொம்ப திணிச்ச மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. போதுமான எமோஷனுக்கு எவ்வளவு தேவையோ அப்படியே அந்த மாதிரி எமோஷன் கரெக்டான பதத்துல சமைச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். விடிவி கணேஷ் படத்துல வந்து பிளாஸ்ட். அவர் இருந்தாலே வந்து அவரோட ஒன்லைனர் எல்லாம் பிளாஸ்டா தான் இருக்கும். அவரோட வாய்ஸை கேட்டாலே இதுல வேற இந்த இங்க கிஸ் பண்ண அப்புறம் ட்ரைலர்ல போட்டுருந்தாங்க பாத்தியா மியூசிக். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்லனா, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி வந்து நாம சொல்றோம்ல, இப்ப பிரேமலு சொல்றோம், நிறைய வெளி படங்கள் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி தமிழில் ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் ஃபீல் குட் மூவி கிஸ். எல்லாரும் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய அண்டர் ரேட்டட் மூவிஸ் பற்றி பார்க்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 10/9. ஆமாம், என்னோட ரேட்டிங்கும் 10/9 தான். நல்ல படம், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். கப்புள்ஸ் மறக்காமல் அந்த படத்தை பார்த்துருங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். கப்பல்ஸ் இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கனாலும் சிங்கிளாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்க்குற படம் தான். கிஸ்ன்னு நினச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் இல்லை, இது ஃபன் அண்ட் எமோஷனல் கலந்த படம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் உட்காந்து. ஒரு ஒர்த்தான மூவி. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துருந்தா இன்னொரு வாட்டி பாருங்கள், இல்லை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இப்போ உடனே பாருங்கள். ஓகேவா? உடனே பாருங்கள். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. ரெண்டு பேரும் கை கொடுங்க. ரெண்டு பேரும் கை கொடுக்கணும். தேங்க்ஸ்.